வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஆன்மீகம்னா எதையோ தேடுறது, எதையோ அடையறது, ஒரு ஞானத்தை சம்பாதிக்கிறதுன்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும். ஆமா, அது ஒரு இலக்கு மாதிரி. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற ஓஷோவோட இந்த உரையாடல் அந்த அத்தனை எண்ணங்களையும் தலகிழா புரட்டி போடுது. ம் இது அடைவதை பற்றியதில்ல, இழப்பதை பற்றியது. ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவுகள்ல இருந்து 34வது ஆடியோ பதிவைத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஆமா, இது ஒரு கேள்வி பதில் அமர்வு. அதனால கருத்துக்கள் ரொம்ப நேரடியா நம்மள சீன்ற மாதிரி இருக்கும். வாங்க இந்த இழத்தலின் கலைய பத்தி ஆழமா பார்க்கலாம். இதன் நோக்கம் மதம், குரு, தன்னை அறிதல் பத்தின ஓஷோவோட தத்துவங்களை உங்களுக்கு விளக்குறது மட்டும் இல்ல, அது உங்க அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருந்துதுன்னு யோசிக்க வைக்கிறது தான். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியே ரொம்ப நேரடியான தைரியமான ஒரு கேள்வி. ஒருத்தர் ஓஷோடிட்ட கேட்கிறார், நீங்கள் மதத்தை முழுமையாக அடைந்து விட்டீர்களா, நீங்கள் ஒரு சத்குருவா அப்படின்னு. ஆமா, இதுக்கு அவர் ஆமா இல்லைன்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்லிருக்கலாம். ஆனா ஓஷோவோட பதில் தான் செம ஆச்சரியம். மதம்ங்கிறது அடையிற ஒரு பொருள் இல்லன்னு சொல்றார். இந்த ஒரு வரியே நாம மதம் பத்தி வச்சிருக்கிற மொத்த பார்வையையும் மாத்துது இல்லையா? நிச்சயமா, இதுதான் இந்த முழு உரையாடலோட அஸ்திவாரமே. ஓஷோ சொல்றார், மதத்தை நீங்க அடைய முடியாது, அதுல உங்களை நீங்க இழக்க தான் முடியும்னு. இழக்க முடியுமா? ஆமா, இதுக்கு அவர் ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறார். ஒரு நீர்த்துளி கடல்ல விழும்போது அது போய் ஹாய் கடல், நான் உன்னை அடைஞ்சிட்டேன்னு சொல்லாது. சொல்லாது. அது கடலோட கரைஞ்சு கடலாகவே மாறிடும். அந்த துளிக்கு அதோட தனித்தன்மை போயிடும். ஓ, அதுபோல நான்ங்கிற அந்த அகந்தை இருக்கிற வரைக்கும் மதம் சாத்தியமில்ல. எப்போ அந்த நான் கரைதோ அப்போ அங்கே இருப்பதுதான் மதம். ஒரு நிமிஷம், இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஓஷோவே இன்னொரு இடத்துல சொல்றார், சத்தியம் பிரிக்க முடியாதது, அதனால அதோட ஒரு பகுதியை நீங்க அடைய முடியாது. ஆமாம், அதுவும் சரிதான். அதே சமயம் அது எல்லையற்றது, அதனால அதை முழுமையாகவும் அடைய முடியாதுன்னு சொல்றார். அப்போ தன்னை முழுசா இழக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியம்? ஆ பகுதியாவும் அடைய முடியாது, முழுமையாவும் அடைய முடியாதுன்னா அப்புறம் என்னதான் வழி? இந்த குழப்பம் வர்றது ரொம்ப இயல்பு. ஓஷோ வேணும்னே தான் இந்த மாதிரி முரண்களை பயன்படுத்துவார். நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்கா? ஆமா, ஏன்னா நம்ம மூளை தர்க்க ரீதியா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணும். ஆனா ஆன்மீகம் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. ஓகே. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இது ஒரு இலக்க நோக்கிய பயணம் கிடையாது, இது ஒரு செயல்முறை, கரைந்து போகும் செயல்முறை. சரி. நான் இறைவனை அடைய போகிறேன்னு நீங்க கிளம்புற வரைக்கும் அந்த நான் உயிரோட தான் இருக்கும். எப்ப தேடுறத நிறுத்திட்டு சும்மா இருக்கீங்களோ அப்ப புரியும். என்ன புரியும்? நீங்க தேடினது ஏற்கனவே இங்கதான் இருக்குன்னு. தேடல் வெளியில இல்ல, உள்ளேதான். சரி, தன்னை இழப்பதுதான் மதம்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். ஆனா ஓஷோ இதோட நிறுத்தல. அவர் நம்ம நம்பிக்கைகளோட அடித்தளத்தையே அசைச்சு பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றார். ஆமா, அதாவது பாவம் பண்றவனை விட புண்ணியம் பண்றவன் தான் பெரிய தடையில மாட்டிருக்கான்னு சொல்றார். இதை ஏத்துக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே, இது எப்படி சாத்தியம்? இதுக்கு காரணம் ஒரே வார்த்தை தான், அகந்த. அகந்தையா? ஆமா, எனக்கு தெரியுங்கிற எண்ணம் நீங்க மேற்கொண்டு கட்டுக்கிறதற்கான எல்லா கதவுகளையும் மூடிடும். சரிதான். அதே மாதிரி நான் புண்ணியவான், நான் நல்லது செய்யறேங்கிற எண்ணம் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு கர்வத்தை வளர்க்கும். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஒரு பாவிக்கு குறைந்தபட்சம் குற்ற உணர்ச்சியாவது இருக்கும். நான் தப்பு பண்றேங்கிற உணர்வு அவனை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையலாம். ஆனா புண்ணியவான் கிட்ட அவன்கிட்ட இருமாப்பு மட்டும்தான் இருக்கும். நான் சரியாதான் இருக்கிறேங்கிற எண்ணம் அவனை ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி கட்டி போட்டுடும். இது இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் காலத்துக்கு எவ்வளவு பொருந்தது பாருங்க. நம்ம கூகுள் பண்ணி 2 விஷயம் படிச்சதும் அந்த விஷயத்துல நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் நினைச்சுக்கிறோம். ஆமா, கரெக்ட். ஓஷோ சொல்றது போல அந்த எனக்கு தெரியுங்கிற எண்ணம் உண்மையிலே ஆழமா கத்துக்கிறதுக்கான கதவை மூடிடுது இல்லையா? புரியுது. ஆனா நடைமுறையில் இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம சமூகம் முழுக்க புண்ணியம் செய், நல்லது செய்யணும் தான் சொல்லி கொடுக்குது. உண்மைதான். அந்த அகந்தையை வளர்க்காம எப்படி நல்ல விஷயங்களை மட்டும் செய்யறது? அதுக்குதான் ஓஷோ அடுத்த வழிய சொல்றார், குழந்தையின் வியப்பு. குழந்தையின் வியப்பா? ஆமா, ஒரு குழந்தை முறையா உலகத்தை பார்க்கும்போது அதுக்கு எதுவுமே தெரியாது, அதனால எல்லாமே அதுக்கு ஆச்சரியம்தான். காண்பதற்கான திறவுகோல் என்கிறார் ஓஷோ. ஆனா நமக்கு எல்லாமே பழகி போச்சு. சூரியன் உதிக்கிறதா, அது தினமும் நடக்கிறது தானே. பூ பூக்குதா, அது சகஜம் தானே. இந்த பரிச்சயம்தான் உண்மையை மறைக்கிற திரையா இருக்குன்னு சொல்றாரு. நிஜம்தான். பல வருஷமா கூட இருக்கிற நம்ம நண்பர்கள் கிட்ட கூட உனக்கு இது பிடிக்குமான்னு நாம கேட்கறதே இல்ல. ஆமா, நமக்கு ஏற்கனவே தெரியும்னா ஒரு அனுமானத்துல இருந்துடுறோம். ஓஷோ சொல்றது ஒரு உறவுக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பொருந்தும்.
கரெக்டா சொன்னீங்க. நாம நம்ம மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ பார்க்கறதில்ல. அவங்கள பத்தி நம்ம மனசுல பதிஞ்சு போன ஒரு சித்திரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லனா ஒரு குருவை அணுகும்போது கூட நம்ம மனசுல இருக்கிற குருவோட சித்திரத்தை தான் அவர் மேல திணிப்போம். ஆமா, இதனால தான் ஓஷோ அடுத்ததா கேள்வியோட திசையையே திருப்புறாரு. இதுதான் எனக்கு இந்த உரையாடல்ல ரொம்ப பிடிச்ச இடம். இதுவரைக்கும் குருவை சோதிக்கிற மாதிரி இருந்த கேள்விகளை அப்படியே திருப்பி, ஆமா, கேள்வி கேட்டவர் மேலேயே போடுறாரு. நான் சத்குருவா என்று கேட்பதை விட நீ உண்மையான சீடனா என்பதுதான் சரியான கேள்வின்னு சொல்றார். இது எவ்ளோ ஆழமான பார்வை. மொத்த பொறுப்பையும் கேள்வி கேட்கிறவர் மேலேயே போடுறாரு இல்லையா? ஆமா, ஏன்னா கத்துக்கிற ஆர்வம், அந்த தாகம், அதுதான் முக்கியம். ஒருத்தனுக்கு பயங்கரமா தாகம் எடுக்குது, அவன் ஒரு குளத்துக்கிட்ட போறான். ம், போனதும் இது கங்கை நீரா யமுனை நீரா, இதுல தாது பொருட்கள் எவ்வளவு இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பானா? மாட்டான், தண்ணி குடிச்சிடுவான். அதுதான், அனுபவம் தான் ஆதாரம். ஓஷோ சொல்றார், குரு என்பவர் ஒரு குளம் மாதிரி. தாகம் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த குளத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியும். உங்க பாத்திரம் காலியா இருந்தாதான் அதை நிரப்ப முடியும். ஏற்கனவே நிரம்பியிருந்தா குருவால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. சூப்பர். அதே கேள்வியோட அடுத்த பகுதி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. அந்த நபர் கேட்கிறார், இறைவனை என்னிடம் கொண்டு வர உங்களால முடியுமா? ஆமா, இது கிட்டத்தட்ட ஒரு சவால் மாதிரி இருக்கு. உங்களுக்கு சக்தி இருந்தா செஞ்சு காட்டுங்கங்கிற தொனில கேட்கிறார். ஆமாம், இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் மனித சுதந்திரத்துக்கு அவர் கொடுக்கிற மிகப்பெரிய மரியாதையை காட்டுது. அவர் என்ன சொல்றார்? அவர் சொல்றார், உங்கள் பாத்திரம் தயாராக இல்லை என்றால் யாராலும் உதவ முடியாது. நீங்கள் தயாராக இருந்தால் எந்த மத்தியஸ்தரும் தேவையில்லை. ஓ, குரு என்பவர் உங்க வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டலாம். ஆனா கதவை நீங்க தான் திறக்கணும். உங்க அனுமதி இல்லாம, உங்க சுதந்திரத்தை மீறி இறைவன் கூட உள்ள வரமாட்டான். அப்ப முழு பொறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமா, தேடுபவர்கிட்ட தான் இருக்கு. இது சிலருக்கு கேட்க கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதுதான் நமக்கு உண்மையான சுதந்திரத்தையும் கொடுக்குது. யாரும் நம்மள காப்பாத்த வரமாட்டாங்க, நாம தான் நம்மள பாத்துக்கணும். அதேதான். அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்கல, தன்னோட தியான அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார். அவர் சொல்றார், உள்ள ஏதோ ஒன்று நின்று விட்டது, ஆனால் உடல் முழுவதும் ஒரு நடனம் நிகழ்கிறது. இது கேட்கவே ரொம்ப கவித்துவமா, ஒரு ஆழமான அனுபவமா தெரியுது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் தியானத்தோட உச்சம்னு ஓஷோ சொல்றாரு. உள்ள ஏதோ ஒன்று நின்று விட்டதுன்னு அவர் சொல்றது மனச, எண்ணங்களோட ஓட்டத்தை. ஓ, எண்ணங்கள் நிக்கிறதா? ஆமா, நம்ம மனசு ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி எப்பவும் சத்தத்தோட ஓடிக்கிட்டே இருக்கு. தியானத்துல அந்த ஓட்டம் நில்லும்போது அங்கே ஒரு முழுமையான அமைதி, ஒரு அசைவின்மை உருவாகுது. அந்த அசைவின்மை, அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு. அந்த அமைதி ஏற்பட்டதும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஆனந்தத்துல துள்ள ஆரம்பிக்குது. அதுதான் நடனமா வெளிப்படுது. ஆனா ஓஷோ ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாரு. அந்த அசைவற்ற நிலை மரணம் மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். அதை பார்த்து பயந்துடக்கூடாதுன்னு சொல்றார். ஆமா, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. எண்ணங்கள் நிக்கிறது ஏன் ஒருத்தருக்கு மரணம் மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கணும்? ஏன்னா நாம நம்ம எண்ணங்களோட தான் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன்ங்கிற ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் நம்மளோட அடிப்படை நம்பிக்கை. என்னோட பேரு, என்னோட வேலை, என்னோட ஆசைகள், இது எல்லாமே எண்ணங்கள் தான். சரி. இப்போ இந்த எண்ணங்கள் எல்லாம் திடீர்னு நின்னுட்டா என்ன ஆகும்? நானு சொல்றதுக்கு அங்க எதுவும் இருக்காது. ஒரு சூனியம் உருவாகும். அது மனதோட மரணம். ஓ, அந்த மரணத்தை தைரியமா சந்திச்சு அதை தாண்டி போறவங்களுக்கு தான் உண்மையான நித்தியமான வாழ்வு கிடைக்குது. அந்த மரணத்திலிருந்து தான் ஆனந்த நடனம் பிறக்குது. ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வருவோம். ஒருத்தர் கேக்குறார், பழைய சாஸ்திரங்களை கிருஷ்ணர் புத்தர் சொன்னதெல்லாம் நம்புறது சுலபம். ஆமா, அது பரம்பரையா வருது. அதனால எல்லோராலும் ஏத்துக்கப்பட்டுருச்சு. ஆனா உயிரோட இருக்கிற ஒரு குருவை நம்புறது கஷ்டம். அதுக்கு நல்ல அறிவும் பகுத்தறிவும் வேணுமேனு. இது நியாயமான கேள்வி மாதிரி தான் தெரியுது மேலோட்டமா பார்த்தா. ஆனா ஓஷோ இந்த கருத்தோட வேறையே பிடுங்கி எறிகிறார். அவர் சொல்றார், நீங்க பழைய சாஸ்திரங்களை அறியவில்லை, அவற்றால் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். கண்டிஷன்ட். புரியல. இதுக்கு ஒரு பிரமாதமான உதாரணம் சொல்றார். நீங்க டிவில திரும்ப திரும்ப லக்ஸ் டாய்லெட் சோப்புன்னு ஒரு விளம்பரத்தை பாக்குறீங்க. ஆமா. நீங்க கடைக்கு போகும்போது 100 சோப் இருந்தாலும் உங்க கை தானா அந்த லக்ஸ் சோப்பை தான் எடுக்கும். ஏன்? திரும்ப திரும்ப பார்த்ததால அது மனசுல பதிஞ்சிருச்சு. அதுதான் சிறந்த சோப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, திரும்ப திரும்ப கேட்டதால அது உங்க மனசுல பதிஞ்சு போச்சு. வாவ்! அப்ப நம்மளோட மத நம்பிக்கைகளும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் தானா?
திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதால கேள்வியே கேட்காம அதை உண்மைன்னு ஏத்துக்கிட்டோமா? இதுதான் ஓஷோ சுட்டிக்காட்ட விரும்புற புள்ளி. இந்த பழைய மனப்பதிவுகள் தான் ஒரு புதிய உண்மைய உயிரோட்டமா இருக்கிற ஒரு குருவ திறந்த மனசோட அணுகிறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. ஏன்னா அது நம்ம நம்பிக்கையில உடைக்கும் இல்லையா? ஆமா, ஒரு வாழும் குரு நீங்க ஏற்கனவே பிடிச்சு வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கைகளையும் உடைப்பார். அதுக்கு அறிவு தேவையில்ல, தைரியம் தேவை. தைரியமா? ஓஷோ சொல்றார், ஒரு வாழும் குருவை அறிவதற்கு அறிவு ஒரு தடையா கூட இருக்கலாம். ஆனா தைரியமும் நம்பிக்கையும் சிரத்து தான் அத்தியாவசியம். அறிவு எப்படி தடையா இருக்க முடியும்? அறிவாளி தானே ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்க முடியும். அறிவுங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை வச்சு செயல்படுறது. அது ஒரு கணக்கு மாதிரி. சரி. ஆனா நம்பிக்கைங்கிறது தெரியாத ஒரு விஷயத்துல எந்த ஆதாரமும் இல்லாம எடுத்து வைக்கிற ஒரு பாய்ச்சல். A leap into the unknown. ஒரு சூதாட்டம் மாதிரி. அதேதான். உங்க புத்திய, உங்க தர்க்கத்தை, உங்க சந்தேகங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க இல்லையா? அந்த தைரியம்தான் ஒரு சீடனுக்கு வேண்டது. அதுக்கு அறிவு தேவையில்ல, திறந்த இதயம் போதும். ஆக இந்த முழு உரையாடல்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, ஆன்மீக பாதைங்கிறது எதையோ சேர்க்கிற பாதை இல்ல. அது இழக்கிற பாதை. நம்ம கிட்ட இருக்கிற குப்பைகளை, அதாவது அகந்தைய, மனப்பதிவுகளை இழக்கிற பாதை. அறிவு, புண்ணியம்னு நாம பெருமையா நினைக்கிற விஷயங்களே நமக்கு தடையா இருக்கலாம். ஆமாம். குரு சரியானவரான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட உண்மையான தாகம் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். கடைசியா இந்த தெரியாத பாதையில பயணிக்கிறதுக்கு புத்திசாலித்தனத்தை விட ஒரு குழந்தையின் அப்பாவித்தனமோ தைரியமும் தான் முக்கியம். அழகா தொகுத்து சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. இந்த உரையாடல்ல ஓஷோ சொல்றார், உங்களிடம் இல்லாத ஒன்றை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் ஒன்றை, உங்களின் உண்மையான இயல்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இது ஒரு புதிர் மாதிரி இருக்கே. ஆமா, இந்த உரையாடலை கேட்ட பிறகு உண்மையிலே நம்ம கிட்ட இல்லாத ஒன்றான அந்த அகந்தையை விடுவிப்பதற்கான முதல் படி எதுவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.